ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பமா ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, மீண்டுமாக இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை ஆசுவத்து தாங்க, உமது கிருபை தாங்கட்டும், வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். இந்த வாரத்தில் 2 பேருக்கு பர்த்டே. நாளைக்கு பிளஸ் ஆன் டிபிக்கு 12வது பர்த்டே கைவண்டூர்லேருந்து கொண்டாடுறாங்க. ஹாப்பி பர்த்டே பிளஸ் ஆன். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். நல்லா படிக்கணும். இப்போ பிளஸ்ஸானுக்காக ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சனுக்காக நாம் ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவர், ஆஸ்வதிக்கூடியவர், தனது 12வது பிறந்தநாளை காணக்கூடிய அருமையான பிள்ளையை ஆஸ்வதியும். உடன் பிறந்திருக்கூடிய ரிச்சர்ட்சனுக்கு முன்பாக இந்த அருமையான பிள்ளையை நீங்கள் வழி நடத்துங்க. உமது நீதியினுடைய வலது கரத்தினால் தாங்குங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அருமையான பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக விளங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். 2 பேருக்கு பர்த்டே சொன்னீங்க, ஒருத்தருக்கு தானே ஜெபம் பண்ணீங்க? ஆமாம், ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி கிளாடிஸ் அக்காவுக்கு பர்த்டே. பெங்களூர்லேருந்து கிளாடிஸ் அக்கா தனது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. ஹாப்பி பர்த்டே கிளாடிஸ் அக்கா. ஏசப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அருமை பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்துவாங்க. ஹாப்பி பர்த்டே கிளாடிஸ் அக்கா. கிளாடிஸ் அக்காக்காக ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? கிளாடிஸ் அக்காக்காக ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, அருமையான மகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, ஞானத்தினால் நிரப்புங்க. எங்களுக்கன்று இந்த ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் நடத்தும் போது உமது கிருபை தாங்கட்டும். விசேஷமாக அருமையான பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள ஜோகனையும் சூசனையும் உமது கருத்தில் ஒப்படுக்கிறோம். அருமையான சிறு பிள்ளைகள் சிறு வயதுலேருந்து உமக்கு பயப்படக்கூடிய பயத்தில் வளர்க்கப்பட உதவி செய்தல்லோ. குடும்ப வாழ்க்கை ஆசுவத்தல்லோ. இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கும் ஒரு புது சண்டே, அதுவும் நம்ம லாஸ்ட்டு வீக்கில் இருக்கும் இல்லையா, இந்த மந்தோடது. இது எந்த மந்த்துன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஜூலை மந்த்து லாஸ்ட் சண்டேல இருக்கும். நம்ம ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லலாம். ஏசப்பா நம்மளை இந்த 7 மாதம் ரொம்ப அழகாக நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறாங்க. நமக்கு இன்னொரு புது மாதம் இன்னும் 2-3 நாளில் நம்ம கொடுக்க போகிறாங்க. அதுக்காக நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இது வரைக்கும் எங்களை நீங்கள் பாதுகாத்தீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பாக்கு தேங்க்யூவும் சொல்லலாம். சரியா? உங்களோட சின்ன கைகளை இப்படி கூப்பிக்கோங்க, கண்களை முடிக்கோங்க, தலைகளை தாழ்த்துங்க, முழங்கார் படித்துக் கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களை இந்த 7 மாதம் நீங்கள் வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்களுக்கு மீண்டும் ஒரு புது மாதத்தை காண செய்கிற கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட இருங்க, எங்கள் அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தை ப்ளஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைகளாக நாங்கள் நடக்க எங்களை வழி நடத்துங்க. ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கொள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாடுற டைமுக்கு வந்திருக்கோம். ஆக்ஷன் சாங் பாடணும்னா என்ன பண்ணணும்? உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் சட்டு அப்படின்னு சடார்னு எழுந்து நிற்கணும். எழுந்து நின்னீங்கன்னா நமக்கு அழகாக பாட்டு போடுவாங்க. உங்கள் சின்ன கை கால் எல்லாத்தையும் அசைச்சு அழகாக என்ன செய்யணும்? ஆக்ஷன் சாங் பண்ணணும். பண்ணலாமா?
என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாரும் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கணும் இல்லையா? மனப்பாட வசனம் படிக்கணும்னா நம்ம 3 ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? என்ன ரூல்ஸ்? முதல்ல எந்த புக்கு, அது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா அப்படின்னு நமக்கு முதல்ல புக்கு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம சொல்கிற புக்கு அது எங்கே இருக்குது, வெதர் இட்ஸ் அ ஓல்டு டெஸ்டமெண்ட் இல்லை நியூ டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எந்த ஹேண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்டுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த ஹேண்ட் சொன்னாங்களோ அந்த ஹேண்ட்லேருந்து நம்ம ஆஃப் த பேஜ்லேருந்து எடுக்க போகிறோம். அப்படி எடுத்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி வெரி ஈஸி புக். சொன்னோன்னு சட்டுன்னு சொல்லிடணும். நமக்கு எந்த விதமான நோ மோர் டிலே. ஓகே, ரெடி? 1 2 3 கோ. சங்கீதம், சாம். இங்கிலீஷில் சாம், தமிழில் சங்கீதம். பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஓகே, இப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட்னா எந்த ஹேண்ட்? ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட்? லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் இதுல இருந்து எடுக்க போறோம். ஓகே ஓகே, இப்போ சங்கீதம் எடுத்தாச்சு. சங்கீதம் சங்கீதம் எந்த அதிகாரம்? ஓகே, சங்கீதம் 28ஆம் அதிகாரம் வசனம் 6. சாம் சாப்டர் 28 verse 6. தமிழ் பைபிளில் பக்கம் எண் 686. நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் தமிழ் புக் பைபிளில் மட்டும்தான் பேஜ் நம்பர் சொல்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் பைபிளில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேர்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, நம்ம கரெக்டாக பேஜ் நம்பர் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ சாம் சாப்டர் 28 verse 6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஓகே, இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். என்னது? சங்கீதம் 28:6. ஓகே, கரெக்டா? சங்கீதம் 28:6. ஓகே, சங்கீதம் 28:6ல என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படித்தோம்? விண்ணப்பங்களின் நிறைய இருக்கு, நான் பசில் மாதிரி காமிக்கிறேன். விண்ணப்பங்களின் அவர் என் சத்தத்தை கேட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு? நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வருது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வர வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஓகே, இப்போ நான் சொல்றேன், கரெக்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் பசில் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இப்போ சங்கீதம் 28:6. ஓகே, இப்போ ஒரு பாம்குள்ள நமக்கு வசனம் வந்துச்சு இல்லையா? இதான பாம், நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? பாம் இல்லையா? பாம்குள்ள நமக்கு இப்போ வசனம் வந்துச்சு. ரெடியா இருக்காங்களா? சொல்லாமா? ஃபர்ஸ்ட் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. ஓகே, சரி, இப்போ நம்ம இந்த பசில் வச்சு விளையாடலாம். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு பசில்ஸ் காமிக்கும் போது நீங்க கரெக்டா அந்த ஃபிங்கர் காமிக்கணும். ஓகே, விளையாடுவோம், ட்ரை பண்ணலாம். என் கூட சேர்ந்து சொல்லணும். இது எந்த ஃபிங்கர்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் இல்லையா? ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படி நம்ம சொல்லணும் இல்லையா? ஆள்காட்டி விரல். ஓகே, ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்தது அவரின் மிடில் ஃபிங்கர். ஓகே, நடுவிரல். அவர் என். அப்புறம் என்ன வரும்? விண்ணப்பங்களின் இல்லையா? விண்ணப்பங்களின் ரிங் ஃபிங்கர், மோதிர விரல். ஓகே, விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், லிட்டில் ஃபிங்கர் இல்லையா? சுண்டு விரல். சத்தத்தை கேட்டார். கட்ட விரல் என்ன? தம் ஃபிங்கர். சங்கீதம் 28:6. இப்போ நான் கரெக்டா இப்போ நான் வேர்டு மிக்ஸ் பண்ணி காமிப்பேன். நீங்க கரெக்டா அது எந்த ஃபிங்கர் அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. ரெடியா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. விண்ணப்பங்களின், இது எந்த ஃபிங்கர்? ரிங் ஃபிங்கர். ஓகே, ரிங் ஃபிங்கர், மோதிர விரல். ஓகே, இப்போ அடுத்தது சத்தத்தை கேட்டார்.
லிட்டில் ஃபிங்கர். நெக்ஸ்ட் ஒன் அவரென், மிடில் ஃபிங்கர். ஓகே, மிடில் ஃபிங்கர் நடுவிரல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இண்டெக்ஸ் ஃபிங்கர். சங்கீதம் 28:6 தம் ஃபிங்கர். ஓகே, இப்போ என் கூட சேர்ந்து கடகடன்னு சொல்லலாமா? சங்கீதம் 28:6. சங்கீதம் 28:6. ஒன் செகண்ட். சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 28:6 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஓகே, இப்போ இந்த மெட்டீரியல் இல்லாம நம்ம கடகடன்னு சொல்லலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் உங்களுக்காக கையில வச்சிருக்கேன். இப்ப சொல்லுங்க. சங்கீதம் 28:6 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. ஓகே, ஸோ இந்த மாதிரி விளையாட்டு போல் நீங்கள் வசனம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அழகாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம படித்தது என்ன? கர்த்தரின் சத்தத்தை கேட்டார், விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்ன விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார்? நம்ம போன வாரம் ஒரு என்னமோ ஒன்று நடந்துச்சு இல்லையா? சரி, இந்த வாரம் அதோடைய கண்டினியூஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க? இன்னைக்கு ஒரு புது காரியத்தை நம்ம இதில் வந்து கற்றுக்க போகிறோம். சில பேர்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனாலும் நம்ம ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து கூட நம்ம கிட்ட இந்த ஏசப்பா ஏதாவது ஒன்று பேசுவார். ஓகே, சரி, இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கவனமாக போய் கவனிச்சுட்டு வரணும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் ஒரு சஸ்பென்ஸோட முடிஞ்சுது, ஞாபகம் இருக்கா? ஒரு மனுஷனை தண்ணிக்குள்ளே போடுறாங்க. அந்த மனுஷனோட பேர் நான் சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொன்னீங்க. அவர் பேர் வந்து ஜோனா. அவர் எந்த பட்டணத்துக்கு போகணும்? கடவுள் அவர் எந்த பட்டணத்துக்கு போகணும்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? நினிவேன்ற பட்டணத்தில். நினிவேன்ற பட்டணத்துக்கு போகிறதுக்கு பதில் அவர் எங்கே போயினாரு? தர்ஷிஷ்ன்ற இடத்துக்கு போய் கடவுள்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாரு. எப்படி போனாரு? எப்படி பயணம் பண்ணாரு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஒரு பெரிய ஷிப்பில் தான் பயணம் பண்ணி போனார். அந்த ஷிப்பில் பயணம் பண்ணி ஒழுங்காக அந்த தர்ஷிஷ்ன்ற ஊருக்கு போய் சேர்ந்தாரா? சேரலையா? என்ன ஆச்சு அவருக்கு? தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு. அவரை விழுந்தாரு. அவரை கீழே போடுங்கன்னு சொல்லி அவரே தானே இந்த மற்ற மனுஷங்க கிட்ட சொல்லி தண்ணிக்குள்ளே போட சொன்னார். அப்படி தண்ணிக்குள்ளே விழுந்தவருக்கு என்ன ஆச்சு? அதை தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். கடவுளோட பேச்சு கேட்காம அவர் என்ன நினைச்சாரு? நான் பூமியில் இருக்கிறதானே அவர் என்ன சும்மா நைனே இங்கே போ அங்கே போன்னு தொல்லை பண்ணுவார். நான் கடல் வழியாக பயணம் பண்ணி வேறு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினச்சவர். அது மட்டும் இல்லை, கடலுக்கே என்ன ஆச்சு? பெரிய சீற்றம் உண்டாக்கி கடவுள் வந்து அவர் கடல் பக்கமாகவும் வருவாருன்னு ஜோனாக்கு உணர்த்துற மாதிரி அவரும் வந்தார். இதை தெரிஞ்ச ஜோனா, நான் எங்கே போனாலும் இவர் என்னை விட மாட்டார், பேசாமல் என்னை தண்ணிக்குள்ளே முழுகடிச்சு சாவடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் மனசு நொந்து போய் என்னை கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி போட சொல்லிட்டார். அவரும் தண்ணிக்குள்ளே முழுகிட்டாரு. இப்போ தண்ணிக்குள்ளே முழுங்கினவன் என்ன இருக்கும்? பெரிய ஓஷன்ல, பெரிய கடல்ல என்னென்ன இருக்கும்? சின்ன மீன் இருக்கும், பெரிய மீன் இருக்கும், நண்டு இருக்கும், அப்புறமா என்ன இருக்கும்? ஆக்டோபஸ் இருக்கும். நிறைய அண்டர் வாட்டர் வேர்ல்டில் நிறைய க்ரீச்சர்ஸ் இருக்குல்ல. ஆனால் ஜோனாவை கடவுள் ஒரு பர்பஸ்க்காக தேர்ந்தெடுத்தார். என்ன பர்பஸ் சொல்லுங்க? நினிவே ஜனங்களுக்கு போய் புத்தி சொல்லு அப்படின்ட்டுன்னு. அப்படி இருக்கும்போது அவர் அப்படியே சாவடிக்க விட்டுருவாரா? அவர் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய ஒரு மீனை அங்க கடலுக்கு அடியில் காத்திருக்க சொன்னாரு. பஸ் நிக்கிற மாதிரி இந்த மீனும் காத்துக்கிட்டே இருக்கு கடலுக்கு அடியில். யாருக்காக? நம்ம ஜோனாக்காக. அப்போ இந்த கப்பல்லேருந்து ஜோனாவை டமால்னு கீழே போடும்போது இந்த மீன் போய் அவரை டப்பால்னு போய் வாயில பிடிச்சி வாய்க்குள்ள வச்சுக்கிச்சு. அப்போ ஜோனா வாய்க்குள்ள போயிட்டோன்னே என்னாச்சு? நல்லா கடிச்சு பிடிச்சி சாப்பிட்டுருச்சா? இல்லை, அவரோட வயிற்றுலயே அந்த மீன் ஜோனாவை வச்சுக்குச்சு. அப்போ ஜோனாக்கு கண்ணை திறந்து பார்த்தா, நம்ம செத்துட்டோமா, நம்ம மோட்ச லோகத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வர பார்த்தா சத்தத்தையும் இதையும் கேட்கும்போது அப்போதான் அவருக்கு தெரியுது, நம்ம இந்த மீன் வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தால் அப்படியேவா இருக்க முடியும்? நாத்தம் தாங்க முடியாதுல்ல. எப்படா வெளில வருவோம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் அந்த மீனும் அவரை வெளியில் துப்புற மாதிரி வழியவே பார்க்கல. அந்த மீனும் அவரை நல்லா வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போதான் அவர் உணர்ந்தாரு,
ஓகே. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முட்டிக்கால் போட்டு கடவுள்கிட்ட அந்த மீன் வயிற்றுலேருந்து அவரு ஜெபம் பண்றாரு. கடவுளே, இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா பாடம் கற்றுக்கிட்டேன். நான் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்பயும் நான் இந்த மீன் வயிற்றுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்தேன் கடவுளே. எப்படியாவது என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் சொன்ன விஷயத்த நான் கட்டாயமாக செய்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பட்டணத்துக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுறீங்க. ஆனால் தயவுசெய்து எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துறாதீங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஓயாம ஜெபம் பண்றாராம். அவர் மீன் வயிற்றுக்குள்ள இந்த மாதிரி எவ்வளோ நாள் இருந்தார் தெரியுமா? 3 நாட்கள். டே அண்ட் நைட்னு 3 நாட்கள் அந்த மீன் வயிற்றுக்குள்ள இப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவருக்கு நல்லா புரிஞ்சது என்ன தெரியுமா? எங்க போனாலும் நம்மளால கடவுளோட பார்வையிலேருந்து தப்பிக்க முடியாது. கடவுள் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாருன்னா நம்ம அதை செஞ்சே ஆகணும். அவர்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சா அது முடியவே முடியாது அப்படின்ற விஷயத்த அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த மீன் வயிற்றுலேருந்து ஜெபிச்சு, கடவுளே என்னை மன்னிச்சிருங்க, நீங்க சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பும் கேட்டு கடவுளை பத்தி புகழ்ந்து சொன்னோனையும் அப்போ அந்த மீனுக்கிட்ட கடவுள் ஒரு விஷயத்த குஸ் குஸ் குஸ்ன்னு சொல்றாரு. என்ன விஷயம் சொன்னாரு, என்ன நடந்துச்சு, அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஓகே பசங்களா, பாய். என்ன குட்டீஸ், கவனிச்சிங்களா என்ன பண்ணாங்க? மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பேட்ச் போட்டிருக்கோம்? எல்லாரும் 3 அப்படிங்கிற பேட்ச் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ 3 அப்படின்னா எத்தனை நாள் அவர் இருந்தாங்க மீன் வயிற்றுக்குள்ள? 3 days. ஓகே, 3 days, 3 நாள் அப்படிங்கிறது இருந்தாங்க. ஸோ இது வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த 3க்கு நிறைய ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, அது இப்போ நமக்கு வேண்டாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்கும்போது கர்த்தருக்கு சித்தமானா முன்னாடியே நாங்கள் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம தனியாக எங்கேயாச்சும் நம்ம நேரில் நம்ம கேம்ப்ஸ் மாதிரி நம்ம வைக்கும் போது அப்போ பெரிய பிள்ளைகளோட பேசும்போது நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா உங்களோட கொரீஸ், உங்களோட கொஷின்ஸ் கேட்கும்போது இதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்கிறோம். சரியா? ஞாபகம் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவோம் இந்த 3 அப்படிங்கிறது ஏன் அவர் 3 days உள்ளே இருந்தார், அந்த 3க்கு நிறையா ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. சரி, இப்போ நமக்கு வேண்டியது அவர் 3 days உள்ளே இருந்தார். 3 days என்ன பண்ணார்? அப்பா சூப்பராக இருக்கு, நம்ம மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கோம், ஸோ மீன் நிறைய சாப்பிடும், மீன் நம்மளும் அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஜாலியாக இருந்தாரா? குழ இருக்குமா? எப்படி இருக்கும் மீன் வயிற்றுக்குள்ளே? எப்படிக்கா தெரியும்? நான் என்ன மீன் வயிற்றுக்குள்ளே போயிருக்கேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நானும் போனதில்லை. பட் நம்ம வீட்டில் இருக்க மீன் பார்த்துருக்குறோம் இல்லையா? நம்ம உள்ளெல்லாம் பார்க்கும்போது அது உள்ளே ஒரு மாதிரி வழன்னு இருக்கும். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளாக நம்ம நடக்கிற மாதிரி இருக்காது இல்லை? உள்ள ஒரு மாதிரி வழ கொலை ஒரு மாதிரி இருக்கும், குடலெல்லாம் இருக்கும், அது சாப்பிட்றதெல்லாம் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு இதில் தான் அவர் இருந்திருப்பார். நாத்தமாக இருந்திருக்கும், ரொம்ப ஸ்மெல்லி இருந்திருக்கும். ஆனால் அப்போ அவர் அந்த இடத்துல என்ன யோசிச்சிருப்பார் இல்லை? நம்ம கீழ்ப்படியாததுனால இது இவ்வளவும் நடந்தது. அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு 2 விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். சரி, இன்னைக்கு 2 விஷயங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் த ஒபீடியன்ஸ். ஓகே, நம்ம நிறைய நேரங்களில் அம்மா அப்பா நம்ம சொல்கிறது இல்லை நமக்கு பெரியவங்க நமக்கு சொல்கிறத நம்ம கேட்குறது இல்லை. பிகாஸ் வி ஆர் திங்கிங் எனக்கெல்லாம் தெரியும், அவங்க சொல்கிறத கொஞ்சம் அது ஃபூலிஷ்னஸாக இருக்குது, என்னுடைய அறிவுக்கு என்னுடைய இதுக்கு நான் பார்க்கும்போது அது ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது, இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நம்ம செய்கிறோம். ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் திருப்பி நம்ம ப்ரொசீட் பண்ணி நிறைய காலங்களுக்கு போனதுக்கப்புறம் வி ஆர் ரியலைசிங் இல்லையா? நிறைய நேரங்களில் நம்ம சொல்லும் போது அதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அப்பா அம்மா சொல்கிறத கேட்டிருக்கணுமோ அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிருப்போம். நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களே கேட்டால் கூட அவங்க கூட சொல்லுவாங்க, ஆமாம் நான் சின்ன வயசில் இப்படி தான் இருந்தேன், நான் எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்கல, ரொம்ப எதிர்த்து பேசுவேன், ரொம்ப திட்டுவாங்க, நான் சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் இன்றைக்கி நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரியவர்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ த ஒபீடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோனா ஏசப்பா சொன்னப்ப கர்த்தர் சொன்னாங்க, நீ நினிவேக்கு போ அப்படின்னு சொன்னப்ப அப்பவே அவர் போயிருந்தார். அப்படின்னா இந்த மாதிரி அந்த 3 days அவர் அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு அவர் ஸ்ட்ரகிள் ஆனது காரணம் அவர் ஒபே பண்ணல இல்லையா? கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது கடவுளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். ஸோ உங்களுடைய அப்பா அம்மா சொல்லுகிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இந்த முதல் காரியம். இரண்டாவது காரியம், நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு யார் பதில் கொடுக்கறது? ஏசப்பா பதில் கொடுக்குறாரு. நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, எழுந்தோன்னே ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, மதியம் சாப்பிடும்போது ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, நைட்டு ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, ஒவ்வொரு மீலுக்கு முன்னாடியும் ஏசப்பா இந்த மீல் கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஏசப்பா, ஜீசஸ் பிளஸ் திஸ் ஃபுட், ஆமேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் நான் மட்டும்தாங்க பேசுகிறேன்.
பேசுகிறேன், அவர் கேட்குறாரா அப்படின்னு கேட்டால் அவர் நிஜமாக கேட்குறாரு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இல்லை நீ ஏதாச்சும் ஒரு கேட்குற விஷயம் நீ ஏசப்பா கிட்ட கேட்டு பாரு. ஏசப்பா டெஃபினட்டாக அதுக்கு உனக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி தம்பி தங்கச்சிங்களை நிறையா பார்த்துருக்குறேன். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது, ஒரு குட்டி பையன் இருக்கான், ஒரு அக்கா இருக்காங்க. இந்த 3 பேருமே ஏதாச்சும் வேணும்னா நாங்கள் சொல்லி கொடுத்தது, நீ உனக்கு என்ன வேணுமோ நீ ஏசப்பா கிட்ட கேளு. நாங்கள் கேட்குறத விட நீ கேட்டினா ஏசப்பா கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, உங்கள் இருதயம் ரொம்ப பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் தானே குட்டி பிள்ளைகளாக இருக்கீங்க, அதனால் உங்கள் இருதயம் கள்ளம் கபடம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு அழகான ஒரு இருதயமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்கும் போது ஏசப்பா டெஃபினட்டாக உங்களுக்காக அதை செஞ்சு கொடுப்பாரு. சரியா? அதனால இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலன்னா இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஏசப்பா கிட்ட பேசுங்க, உங்களுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்பார். ஏன் நம்ம என்ன வசனம் படித்தோம்? சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஓகே, அதனால நீங்க இதை ட்ரை பண்ணணும். சரியா? ஏசப்பா கிட்ட கேட்டு பாருங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சொன்னாலே எங்க வீட்டில் ஒரு குட்டி அக்கா இருக்காங்க, ஒரு குட்டி தம்பி இருக்காங்க. அவங்க 2 பேருமே என்ன ப்ரேயர் பண்ணாங்க தெரியுமா? தம்பி என்ன ப்ரேயர் பண்ணாரு, எனக்கு ஒரு கேர்ள் பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளோட கைகள் எதுவும் இல்லை. அதே மாதிரி அந்த அக்கா என்ன சொன்னாங்க, எனக்கு 2 கேர்ள் பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் பெரியவர்கள் எல்லாரும் அவங்கவுங்களோட இதுக்கு நாங்கள் யோசித்தோம். ஆனால் நீங்கள் அந்த குட்டி பிள்ளைகளுடைய இருதயத்தை ஏசப்பா அங்கீகரிச்சார். அவங்க என்ன ஜெபம் பண்ணாங்களோ அதை சாமி கொடுத்தார். அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது ஏசப்பா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? எந்த காரியமாக வேணா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகும்போது இருக்கட்டும், எக்ஸாமுக்கு போகும்போது இருக்கட்டும், ரைம்ஸ் நாங்கள் வந்து இப்போ எக்ஸாம் இருக்குது, நான் ரைம்ஸ் சொல்லணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் வீட்டில் இருக்க குட்டி தம்பி என்ன பண்ணுவார் தெரியுமா? இப்படி ஒரு சிலுவை போட்டுட்டு போவார். அந்த குட்டி தம்பி தங்கச்சி சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நீ ஏசப்பா கிட்ட பேச பழகுங்க. நீங்கள் பேசுங்க, டைரக்டாக கேளுங்க. ஏசப்பா எனக்கு இதெல்லாம் வேணும், நான் இப்படி செய்யணும், உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கும், நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பான்னு கேளுங்க. ஏசப்பா டெஃபினட்டாக செய்வார். சரியா? கைகளை குப்பிக்கோ, கண்களை முடிக்கோ, தலைகளை தாழ்த்திக்கோ, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீங்கள் எங்களோட இருங்க, உங்களோட பேசுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் எங்கள் விண்ணப்பத்தை கேட்குறதுக்காக உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏசப்பா எங்களோட இருங்க, எங்களுக்கு வழி நடத்துங்க. நாங்கள் எல்லா காரியங்களிலும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் பெரியவர்களையும் நாங்கள் ஒபே பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவிட்டி செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். ஓகே, ஆக்டிவிட்டி செக்ஷனுக்குள்ளே நம்ம போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து முதல்ல ஒரு ஃபிஷ் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஃபிஷ் வந்து நீங்கள் ஒன்று அழகாக வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் பிளாக்கு, ப்ளூ, இல்லை கலர் மல்டிபிள் கலர்ஸ் எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ஒரு ஃபிஷ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிஷ் வரைஞ்சி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபிஷ்ஷை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஏங்கா ஃபிஷ்ஷை 2ஆக கட் பண்ணிட்டீங்க? அதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபிஷ்ஷை அழகாக இப்படி எப்படிக்கா வரைகிறது? ஃபிஷ்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு நான் இப்படி வந்து இப்படி போட்டு நான் எடுத்துட்டேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் எல்லாருக்குமே ஃபிஷ் வரைய தெரியுங்கிறதுனால நான் வரைஞ்சி காட்டல. இப்போ இதை ஆஃப் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளிப் இருக்குது, இங்கே பாருங்கள், சாதாரண ஒரு கிளிப்பு, வேறு எதுவுமே கிடையாது. இந்த துணிக்காய வைக்கிற கிளிப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த துணிக்காய வைக்கிற கிளிப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபிஷ்ஷை ஒட்டியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபிஷ்ஷில் மேலே இருக்கிற 2த்தையும் நம்ம வந்து இப்படி கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கட் பண்ணதை நான் இப்படி ஒட்டியிருக்கேன். இப்போது நம்ம படித்தோம் இல்லைங்களா, என்ன பண்ணாங்க, 3 days யோனா அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார். 3rd day என்ன பண்ணார், அவர் ஜோம் பண்ணாரு. ஏசப்பா கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டாரு, அவர் விண்ணப்பங்களுக்கு சத்தத்தை செவி கொடுத்தாரு. இப்போ அவர் மீன் வயிற்றுலேருந்து வெளியே வரணும். மீன் வயிற்றுலேருந்து வெளியே வரணும்னா மீன் என்ன செய்யணும், வாய் திறக்கணும். வாய் எப்படி திறக்கும், இவ்வளோ திறக்கலாமா இல்லை பெருசாக திறக்கணும்? அவ்வளோ பெரிய மனுஷன் வெளியே வரணும் இல்லையா? அப்போ மீன் நல்ல பெருசாக வாய் திறக்கணும். அப்போ இந்த மீன் பெருசாக வாய் திறந்து யாரை உள்ளே போட்டுச்சு, வெளியே போட்டுச்சு, யோனாவை வெளியே போட்டுச்சு. அழகாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி காட்டுங்க. ஓகே, ஸோ தெரியுதா? ஓகே, அழகாக. ஸோ அதுக்கு நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபிஷ்ஷை இந்த பாதி, ரொம்ப பாதி வேண்டாம், கொஞ்சம் இது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அந்த கிளிப்பில் இந்த மேலே கீழே இருக்கிறதுல ஒட்டுற மாதிரி வச்சுக்கணும். வச்சிங்க அப்படின்னா அழகாக இப்போ என்ன ஆகும், என்ன பண்ணாங்க, வாயை திறந்து யோனாவை வெளியே போட்டுச்சு. ஓகே, ஸோ அழகாக இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச்? ஓகே, அடுத்த வாரம் 40. அடுத்த வாரம் என்ன பேட்ச்?
40. ஓகே, 40 அப்படின்ற பேட்ச் தான் அடுத்த வாரம் எழுதி உங்கள் பேர் எழுதி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எந்த பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது? எரிகோ என்பது சரியான விடை. 2வது கேள்வி, ஒரு நாளைக்கு ஒரு தடவை வீதம் எத்தனை நாள் சுற்றி வர வேண்டும்? 6 நாள் சுற்றி வர வேண்டும். 3வது கேள்வி, எத்தனை கொம்பு எக்காலங்கள் பிடித்து கொண்டு போக வேண்டும்? கொம்பு எக்காலம், கொம்புல செஞ்சப்பட்ட ஒரு எக்காலம், 7 கொம்பு எக்காலங்கள். 4வது கேள்வி, 7வது நாளில் எத்தனை தடவை சுற்றி வர வேண்டும்? 7 முறை சுற்றி வர வேண்டும். 5வது கேள்வி, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக எத்தனை ஆசாரியர்கள் போக வேண்டும்? 7 ஆசாரிகள் என்பது சரியான விட. இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்துன பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்ஃபபெட் ஆர்டரில் படிக்கிற உங்கள் பேர்கள் வரும், கவனமாக கேளுங்க. அகப்பே யாழ்னி சிஎஸ் ட்ரிவேண்ட்ரம், ஆனி ஜொகனா ஜே செவாப்பேட்டை, பிளெசான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜோகன் சாமுel ஜெஷுவன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷுவா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னரே பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், நேயன் ஐஆர் திருநின்றவூர், ரிச்சர்ட்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் ட்ரிவேண்ட்ரம், சிடெல் அரினா ஏ கொளத்தூர். போன வாரம் லெட்டர் ஜேன்ற வார்த்தை கொண்ட ஒரு பேட்ச் குத்திட்டு வர சொன்னாங்க. அழகாக குத்திருக்கீங்க. இப்போ குத்தி அனுப்பின பிள்ளைகளுடைய படங்கள் இப்போ வரும், உங்கள் படமும் வரும், கவனமாக பாருங்கள். இந்த வாரம் ஜாஷ்வா 6th சாப்டர்லேருந்து 5 கேள்விகள், யோசுவா 6வது அதிகாரத்திலேருந்து 5 கேள்விகள். ஆகானுடைய தகப்பன் பெயர் என்ன? ஆகானின் தகப்பன் பெயர் என்ன? 2வது கேள்வி, யோசுவா எந்த நாட்டை வேவு பார்க்கும்படி சொன்னார்? யோசுவா எந்த நாட்டை வேவு பார்க்கும்படி சொன்னார்? 3வது கேள்வி, இஸ்ரவேலர் எத்தனை பேர் யுத்தத்துக்கு போனார்கள்? இஸ்ரவேலர் எத்தனை பேர் யுத்தத்துக்கு போனார்கள்? 4வது கேள்வி, எத்தனை இஸ்ரவேலரை வெட்டி போட்டார்கள்? எத்தனை இஸ்ரவேலரை வெட்டி போட்டார்கள்? 5வது கேள்வி, ஆகான் மரித்த இடத்தின் பெயர் என்ன? ஆகான் மரித்த இடத்தின் பெயர் என்ன? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தி வரக்கூடிய 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தான் கடைசி நாள். ஒருவேளை எனக்கு பர்த்டே வருது அப்படின்னு சொன்னால் 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும், 4லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்தால் உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எங்களுக்கு அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜோ பண்ணுவோம். மறந்துடாதீங்க, வரக்கூடிய 30ஆம் தேதி தான் கடைசி நாள்.
ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த அருமையான நாளில் பிள்ளைகள் கற்று தெரிந்து கொண்ட காரியத்தை ஆஸ்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் அதில் உறுதியாய் தங்கியிருக்க உதவி செய்தோம். ஆண்டவராக நீதாமே விசேஷமாக இந்த அருமையான பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை வளப்படுத்தும், ஞானத்தினால் நிரப்பும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.